யாருடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமோ அவர்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். எவனொருவன் தன்னுடைய நாமத்தை அன்போடு உச்சரிக்கின்றானோ அவனுடைய எல்லா ஆசைகளையும் முன்னின்று நான் பூர்த்தி செய்வேன் என்று பாபா சொல்கின்றார். அவருடைய பக்தியை நான் அதிகப்படுத்துவேன் என்று பாபா சொல்கின்றார். என்னுடைய வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு பாடுபவன் முன்னாலும் பின்னாலும் எல்லா திசைகளிலும் நானே சூழ்ந்திருந்து அவனை காப்பேன் என்று பாபா சொல்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் சந்தித்தாலும் அந்த கஷ்டங்களில் இருந்து நொடி பொழுதில் அற்புதத்தை நிகழ்த்தி வெளிக்கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்வேன் என்று பாபா சொல்கின்றார். உங்களுடைய உள்ளத்தை என்பால் நீங்கள் திருப்புவீர்களானால் என்னுடைய அருளை நான் உங்கள் பால் பொழிய ஆரம்பித்து விடுவேன் என்று பாபா வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய நினைவுகளோடு நாம் வாழும் பொழுது இயற்கையிலேயே அவருடைய மனமானது முழுவதுமாக மகிழ்வெய்தி நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சுலபமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது உறுதுணையாக வழிகாட்டியாக எப்பொழுதும் விளங்கும். நம்பிக்கையோடு என்னுடைய பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கக்கூடிய திருப்தியை நான் அவர்களுக்கு அளிப்பேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. பூரண சரணாகதியை யார் என் மீது செலுத்துகின்றார்களோ, யார் என்னை நிரந்தரமான விசுவாசத்தோடு வணங்குகின்றார்களோ அவர்களுடைய நினைவில் என்னை நான் எப்பொழுதும் இருத்தி கொள்வேன். யார் என்னை நோக்கி தியானம் செய்கின்றார்களோ அவர்களை துன்பத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பது ஒரு சிறப்பு இயல்பு என்று பாபா சொல்றாரு. இப்படி என்னை வணங்குறவங்க, என்னை வழிபடுறவங்க, என்னை உச்சரிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் நிகழ்த்தி அவருடைய வாழ்க்கை நிலையையே படிப்படியாக முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களின் வாழ்வின் மீது கவனம் உள்ளவரா நான் இருப்பேன்னு பாபா சொல்றாரு. சாவினோட விளிம்பிலிருந்து கூட என்னுடைய அடியவர்களை நான் காப்பாற்றுவேன், அவங்கள வெளியே இழுத்து கொண்டு வந்துடுவேன். என்னுடைய கதைகளை அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுடைய நோயெல்லாம் விலகும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதனால் என்னை நோக்கி தியானம் செஞ்சு என்னை கிரகிச்சு கொள்ளுங்க, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். எந்த அளவிற்கு நம்பிக்கை என் மீது செலுத்துகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையானது அகம்பாவமற்று ஒரு நல்ல திசையை நோக்கி பயணம் செய்ய தொடங்கும். இதயபூர்வமாகவும் முழுமையான பக்தியோடும் உங்களுடைய மனமானது உச்ச உணர்வில் ஒன்றாகிவிட்டா என்னுடைய நாமமானது உங்களுடைய நாவிலும் மனதிலும் சாயி சாயி என்று ஞாபகமூட்டி கொண்டு இருப்பீர்களானால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் தீர்ப்பேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பணியை கொடுக்குறாரு. சிலருக்கு கோவில் கட்ட சொல்கிறாரு, சிலருக்கு மடம் வைக்க சொல்கிறாரு, சிலருக்கு புண்ணிய தீர்த்தங்களுக்கு போயிட்டு வர சொல்கிறாரு, சிலருக்கு அவருடைய புகழை பாட அனுமதி கொடுக்குறாரு, சிலருக்கு யாத்திரைக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை தன்னுடைய அடியவர்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்துகின்றார். அந்த விதத்தில் இந்த பிறவியில் நாம் அவரை நினச்சிக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு போற்றி புகழிட்டு அவருடைய புகழ பெருமையை பலருக்கும் எடுத்துரைத்து கொண்டு அவருடைய பக்தியில் முழுமையாக நிறைஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இந்த பிறவியில் இருக்குமே. ஆனால் நம்மளுடைய பாக்கியம் என்பது மிகப்பெரிய அளவை இப்படி பாக்கியம் பெற்ற நாம் ஒவ்வொருவருமே கதைகளை கேட்கக்கூடிய அவருடைய பக்தர்கள் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள்தான். அவருடைய கதைகளை வரலாறை சொல்வதும் கேட்பதும் சுலபத்தில் யாராலும் கேட்டுவிடவோ சொல்லிவிடவோ முடியாது அல்லவா? அந்த விதத்தில் மிக பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த பிறவியில். உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்றத்தை காண்பதற்கும் பாபாவின் துணை ஒன்று போதும். அப்பேற்பட்ட துணையை நாம் என்றோ பெற்றுட்டோம். இப்போ நம்ம கர்மங்களை எல்லாம் நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். அந்த கர்மங்கள் அனைத்தும் முழுமையாக முடிவடைய போகின்ற அற்புதமான தருணத்தில் இப்பொழுது வந்து நின்று கொண்டும் இருக்கின்றோம். பாவங்கள் எல்லாம் தீர்ந்தது. நம்முடைய வாழ்க்கை நிலை மேலும் மேலும் உயர்ந்து நன்மைகள் பல பெறுவதற்கு நம்ம அப்பா எப்பயுமே நமக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தால் ஓம் சாய்ராம்னு பதிவிடுங்க.
அவருடைய வாழ்க்கை வரலாறை மேலும் மேலும் படிங்க, கேளுங்க. உங்களுக்கு நன்மைகள் மேலும் மேலும் வந்து சேரும். நல்லது நடக்கும். வணக்கம்.